ஹாய் மக்களே, 2024 ஒரு தெலுங்கு மித்தாலஜி இன்ஃப்ளூஸ்ட் ஃபிக்ஷனல் ட்ராமா ரிலீஸ் தியேட்டரில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க கல்கி படத்தை பார்த்தா பாரு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத போரில் வந்து பாண்டவருக்கு எதிராக வந்து அஸ்வதாமா வந்து ஒரு பவரை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அது தப்பு அப்படிங்கிறனால அவரை வந்து வீழ்த்தி கிருஷ்ணர் வந்து நீ சாகாத ஒரு சாபம் உனக்கு கொடுக்கேன் அப்படின்னு சொல்ல போக அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு அதை கேட்காங்க. அப்படின்னா கலியுகத்தில் உலகமே இருண்டு இருக்கப்போ நான் வந்து மறுபடியும் பிறப்பேன், அப்போ நீ தான் என்னை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட முடிஞ்ச பிறகு பிரசன்ட் 6000 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கி அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் மொத்த படத்தோட சம்பவமே. நாகாஸ்வின் வந்து ஒரு மகாநதி அப்படிங்கிற ஒரு சாதாரண படத்தை கொடுத்துட்டு வேர்ல்ட் கிளாஸ் ஃபிலிமை வந்து அவர் வந்து 2வது படமாக வந்து கொடுத்துருக்காரு. இதை வந்து புல் ஆஃப் பண்ணது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ நாகாஸ்வின் அண்ட் டோலிவுட் கான பீக் டச் இட்ஸ் பீக்னு நான் வந்து டெஃபினட்டாக சொல்லுவேன். மொத்தமாக உலகமே வந்து இந்தியன் சினிமா வந்து கண்டிப்பாக திரும்பி பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் ரெபல் ஸ்டார் பிரபாஸ் ஆகட்டும், அமிதாப் பச்சன் ஆகட்டும், கமலஹாசன் சார், ஓ மை காட் வேற மாதிரி. அதாவது கமலஹாசன் சார், அமிதாப் பச்சன் சார் வந்து இந்த வயசில் வந்து அவங்கள எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து Nagaswin has proven by his solid writing and brilliant direction and execution சொல்லுவேன். ரெபல் பிரபாஸ் வேற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தீபிகா படுகோன் ஆகட்டும், அப்புறம் சஸ்வதா சாட்டர்ஜின்னு ஒருத்தர் நடிச்சு வேற மாதிரி மொத்த கேஸ்டும் பிரில்லியாக விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் நாராயணன் ஹேட்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து அவரும் தான் மொத்த இந்தியன் சினிமாவை யார் இந்த ஆளு அப்படின்னு கண்டிப்பாக திரும்பி பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ், ப்ரொடக்ஷன், காஸ்டியூம், சிஜி மொத்த டிபார்ட்மெண்ட்டும் வேற மாதிரி பண்ணுறனால தான் அந்த படம் இந்த அளவுக்கு வந்தது காரணமே. ஸோ வந்து எந்த ரிவ்யூவும் கேட்காதீங்க. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபிலிமை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஃபேமிலியோட டிக்கெட்டை புக் பண்ணி தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ரிவ்யூலாம் அதுக்கெலாம் கிடையாது. ஸோ வேற மாதிரி படம் சீரீஸாக செகண்ட் பார்ட்டுக்கு மரண வெயிட்டிங். ஸோ கல்கி இஸ் கோனா பி த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் 2024 for sure.